மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இறையூர் பகுதியில் வாரிசு சான்றிதழ் வழங்க முதியவரிடம் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இறையூர் பகுதியில் பணிபுரிந்து வருபவர் பெண் வருவாய் ஆய்வாளர் பாரதி. இறையூர் வருவாய் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட மேல் நாச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முதியவர் பழனிசாமி என்பவர் வாரிசு சான்றிதழ் பெற அணுகியுள்ளார். பெண் வருவாய் ஆய்வாளர் பாரதி வாரிசு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றால் ரூபாய் 1000 கொடுத்தால் மட்டுமே கிடைக்கும் என கராராக பேசியுள்ளார். இதனையடுத்து பழனிசாமி திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் அளித்ததன் பெயரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆலோசனைப்படி 1000 ரூபாய் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து ரசாயனம் கலந்த ரூபாய் நோட்டுகளை பழனிசாமியிடம் கொடுத்து அனுப்பிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பெண் வருவாய் ஆய்வாளரிடம் முதியவர் பணத்தை கொடுக்கும் போது திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வேல்முருகன் மற்றும் உதவி ஆய்வாளர் கோபிநாத் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையங்களவுமாக பிடிபட்டார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பெண் வருவாய் ஆய்வாளர் பாரதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தற்போது வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். யுவராணி. விவரங்களுக்கு நன்றி முருகன்.